ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம தொடர்ச்சியாக எலக்ட்ரிக் கார் வெஹிக்கிளை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நமக்கு ஒரு பரிச்சயப்படாத ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு எலக்ட்ரிக் காரு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கா அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வோ பிராண்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், வால்வோ பஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து நமக்கு பெட்ரோல் கார்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு தெரியும். பட் அந்த பிராண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் காரு, அதுவும் இந்தியாவில் நம்ம சென்னையிலேயே அவைலபிளில் இருக்குது அப்படின்றது நம்ம பல பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VOLVO XC40 ரீசார்ஜ் அப்படின்ற பியூர் எலக்ட்ரிக் வெர்ஷன் கார் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றின ஃபுல் வாக் அரவுண்ட் ரிவ்யூ ப்ளஸ் நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குது, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வாங்க VOLVO XC40 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த VOLVO XC40யோட டைமென்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது என்ன டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சப் 4 மீட்டரோட கொஞ்சம் பெரிய கார் அப்படின்றது தெரியுது. இதோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1651 mm அண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் 1910 mm, லென்த் 4440 mm. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2702 mm வீல் பேஸ். நல்லாவே பெரிய வீல் பேஸே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன், பேட்டரி கெப்பாசிட்டி, என்ன ரேஞ்ச் போகுது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இந்த வண்டியோட மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ட்வின் மோட்டர் இருக்குது. அதனால 2 மோட்டர், ஃப்ரண்ட்லேயும் மோட்டர் இருக்குது, பேக்லேயும் மோட்டர் இருக்குது. அதிக இன்ஜின் பவர், அதிக பவரும் அதிக டார்க்கும் இது வெளிப்படும். அப்படின்னு அதிக பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஹார்ஸ் பவர் 408 HP ஹார்ஸ் பவர். கிட்டத்தட்ட 0 to 62 miles per hour 4.9 செகண்டில் இது கவர் பண்ணிடுது. ஸோ அந்தளவுக்கு அதிக பவர் வெளிப்படுது. மேக்ஸிமம் கிலோவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோவாட் இதோட மோட்டரோட கெப்பாசிட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்டு இதோட டார்க் பார்த்திங்கன்னா 670 Nm டார்க். ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் மோட்டர் அண்ட் ஃப்ரண்ட் வீல் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இது எங்கே வேணாலும் ஓட்டலாம். ஆஃப் ரோடிங்கும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது நல்லா தெரியுது. நீங்கள் ஒரு ஸ்லிப்பரியான ஒரு மவுண்டெயின் பிரதேசத்தில் இருந்தால் கூட இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கிலோவாட் பெர் ஹவர் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 78 கிலோவாட் பேட்டரி இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணும். என்னப்பா 78 கிலோவாட் இருக்குது, இதுக்கு மேலேயே அச்சீவ் பண்ணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டார்க் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீடாகவும் ஓட்டுறீங்க, இல்லை மிட் ரேஞ்ச்லேயும் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் உங்களால் கண்டினியூஸாக போக முடியும் அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பவர்லாம் இருக்கிறதுனால ஒரு 400 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் 60 to 80லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது இதோட பூட் ஸ்பேஸ் வருவோம். பூட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 419 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்டை உங்களால் பார்க்க முடியுது. இதில் இருக்கிற 60/40 ஸ்ப்ளிட் சீட்டையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1328 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் நீங்கள் சைக்கிள் கூட உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. அண்டு இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே ஒரு 20 லிட்டர் கிட்ட உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை நம்ம விஷுவலாக பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கறதுனால இன்ஜினை அண்ட் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, விசிபிலிட்டி இருக்காது. கீழேயுமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார்ஸ் எதுவுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது அப்படின்லாம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன வெண்ட் ஏசிக்காக கொடுத்துருக்காங்க. மிச்சபடி எல்லாமே பிளைனாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதோட ரியர் சீட்டோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முழுசாக லெதர் அப்படின்னு அவங்க எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அண்ட் இதில் இருக்கிற அந்த ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி சைட்லலாம் ஒரு ஃபினிஷிங் இருக்குது. அது கூட நாங்கள் பியூராக லெதர் நாங்கள் யூஸே பண்ணல, அனிமல் ஸ்கின்ஸை நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்றத பண்ணுறாங்க. எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கேட்குறதுக்கு நிஜமாகவே ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இப்போ வர கார் எல்லாத்துலேயுமே வந்து பேனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ரீமியம் கார் அப்படின்றதுனால கண்டிப்பாக சன்ரூஃபு இதில் மிஸ் பண்ணலை. நல்ல ஒரு பெரிய வைடரான சன்ரூஃப் கொடுக்குறாங்க. அதையுமே நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே ஒரு ஸ்வைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்டன்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது கிடையாது. நம்ம கீழே லாக்கு அன்லாக் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம வந்து பிரேக்கர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் மோட் போட்டுட்டு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு இதில் எந்த மோடுமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வைக்கணுமா இல்லை ஈகோ மோடு வைக்கணுமா அப்படின்ற மோட் கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ட்ரைவ் மோடு வச்சோமா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோமா வண்டி புறப்பட்டோமான்னு இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர வேறு எந்த மோடுமே கிடையாது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரீமியம் காரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம டிரைவிங் பேட்டர்னை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஓட்டுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சருமே இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் ஒவ்வொரு ஃபீச்சராக சொல்கிறேன். என்னென்னா நான் ஓட்டும் போது என்னெல்லாம் நான் கவனித்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, ஸ்டார்டிங் நான் வந்து வண்டியில் உட்காந்து நான் ட்ரைவ் மோடை போட்டு அப்படி ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு பெரிய ஒரு டார்க் புல் 600 என்னமோ என் காலில் ஃபீல் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணேன், அதனால் வண்டி ஸ்லோவாக போச்சு. எங்கேயுமே வந்து அங்கே அந்த டார்க் என்னால் ஃபீல் பண்ண முடியல. சரி, நான் வண்டிக்கு நியூ, அதனால் நான் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாலும் நான் வண்டியை வந்து சில இடத்துல கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகலை. ஏன்னா வண்டி வந்து சரௌண்டிங்கை கொஞ்சம் சென்ஸ் பண்ணுது. சரௌண்டிங்கில் இருக்கிற டிராஃபிக்லாம் அது சென்ஸ் பண்ணுது. ஸோ அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி வந்து லீனியர் மோஷன் தான் காமிக்குது. ஓகே, அது நான் போக சொல்கிறேன். இந்த 600 Nm டார்க் வந்து எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒன் பெடலை வந்து ஆன் பண்ணிட்டும் ஓட்டலாம், ஒன் பெடல் ஆஃப் பண்ணிட்டும் ஓட்டலாம். அது என்ன ஒன் பெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் பெடல் ஆப்ஷன் அப்படின்றது இந்த எலக்ட்ரிக் காரில் எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்லேயும் இந்த ஒன் பெடல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ XCV400 நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பேன்ல, அங்கே கூட எல் மோடுன்னு சொல்லி ஒன் பெடல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஆப்ஷனலாக ஒன் பெடல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளேயில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒன் பெடல் ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. ஸோ இந்த ஒன் பெடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகபட்சம் ரீஜென்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். அண்டு பிரேக்கிங்மே வந்து அதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை விட்டிங்கன்னா பிரேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பிரேக்கிங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு சிட்டியில் ஜஸ்ட்டு வெறும் ஆக்சிலேட்டரை மட்டும் எடுத்து ஓட்டினாலே நம்மளால் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும். அண்ட் அதிக மைலேஜும் கிடைக்கும். ஏன்னா ஒன் பெடல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பவரை எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அதிக ரேஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த ஒன் பெடல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒன் பெடல் ஆப்ஷனை நீங்கள் ஒரு ஹைவே டிரைவிங்கில் ஓட்ட முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கொஞ்சம் காலை எடுத்தாலே நமக்கு வந்து இமீடியட்டாக பிரேக்கிங் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுது. அது எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குன்னா நீங்கள் விட்ட கொஞ்சம் செகண்டில் வண்டி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அந்தளவுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஹைவேல ட்ரை பண்ண முடியாது. ஹைவேல ட்ரை பண்ணிங்கன்னா திடீர்னு 80-100 போயிட்டு இருந்தாக்கா திடீர்னு 0க்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும். அதனால் ஒன் பெடல் ஆப்ஷன் ஃபுல்லாக சிட்டி டிரைவுக்கு. ஓகே, அந்த ஹைவே டிரைவுக்கு நம்ம வந்து ஒன் பெடலாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா அந்த ரோலிங் ரெசிஸ்டண்ட்டை வந்து குறைக்கும். அதனால் நம்ம வந்து ஹைவேல ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியும். கொஞ்சம் அழுத்தி மறிச்சோன்னா பிக்கப் வந்து வேறு லெவலில் ஸ்பீட் கட்டுது. ஏன்னா 2 சைடில் உங்களுக்கு டார்க் ஜென்ரேட் ஆகும். ஃப்ரண்ட்லேயும் நமக்கு ஒரு 300 Nm டார்க்கு அண்ட் பேக் மோட்டரும் 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு 600 Nm இன்ஸ்டன்ட் பிக்கப்பு நமக்கு கொடுக்குது. அதனால் ஈஸியாக வந்து ஹைவேலாம் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் கொடுக்குறாங்க. இது வந்து நான் சொன்னல இந்த கார் வந்து சரௌண்டிங்கை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க்கும் நம்மளால் பார்க்க முடியும். அது நார்மலாக தெரியாது. பக்கத்தில் ஏதாச்சும் வெஹிக்கிள் வருது, இல்லை பின்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே வருது, பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏரோ மார்க்கில் லைட் எரியுது. அது வந்து இந்த டிராஃபிக் கண்டிஷனில் பார்க்க முடியுது. இல்லை ஹைவேஸில் கூட ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்து கார்னர் பண்ணி நம்ம வந்து ரைட் எடுப்போம்ல, அந்த டைம்லலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது பின்னாடி எந்த வெஹிக்கிள் ரொம்ப நியர்பையில் இருக்குது அப்படின்றத நம்ம இதை வச்சு நம்ம கணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்ம சேஃபாக நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஸோ பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றத நமக்கு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது.
ஸோ அங்கேயும் வருது, நமக்கு உள்ளேயே வந்து ஒரு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சவுண்டும் வருது. ஓகே, ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து எல்லா ப்ரீமியம் கார்ஸ்லேயும் வருது. ஸோ இந்த கார்லையும் இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுக்கு லேன் அசிஸ்ட் இருக்குது அண்ட் அடாஸும் இருக்குது அப்படின்றாங்க. லேன் அசிஸ்ட் என்னால் விசிபிலிட்டியாக என்னால் பார்க்க முடியுது. இப்போ நான் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹைவேஸில் நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து லேனை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக என்னால் மெயின்டைன் பண்ணி போக முடியல. ஏன்னா நான் ஓவர்டேக் பண்ணி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக நான் லேனை மாறிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் லேனை வந்து நான் கொஞ்சம் டீவியேட் ஆகி போகும்போது எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் கையில் வருது, ஒரு ஃபீட்பேக்காக தெரியுது ஸ்டியரிங்லேருந்து. அண்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேனை நான் கட் பண்ணி அடுத்த லேனுக்கு நான் போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து லேனில் என்னை சென்டர் பண்ணி ஒரே லேனில் போகிற மாதிரி எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ நான் அந்த லேன்லேயே நான் போகணும் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டியரிங் வந்து என்னை சென்டர் பண்ணி அந்த லேன்லேயே என்னை ஓட்ட விடுது. நான் அதையும் மீறி நான் கொஞ்சம் கட் பண்ணி நான் அடுத்த லேனுக்கு போக முடியும். பட் அது எனக்கு வார்னிங் கொடுக்குது. அந்த லேனை வந்து எனக்கு கரெக்டாக சென்டரில் வச்சு அந்த லேனை வந்து நீ ஒரு சைடில் போப்பா, ஒரே லேனில் போ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கைடன்ஸும் கொடுக்குறது அப்படின்னு தெரியுது. இந்த லேன் அசிஸ்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் தான். நம்ம வந்து லேன் அசிஸ்ட் வேணும், எனக்கு இப்போ ஹைவேஸில் வந்து காலி ரோடு இருக்குது, நீங்கள் ஒரே லேனை வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லேன் அசிஸ்ட் போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதே லேன்லேயே நீங்கள் போவோம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பினஸாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் அப்படியே நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் ஒதுங்கினாலோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டியை வந்து அது சென்டர் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால அதிக சேஃப்டி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ வர அட்வான்ஸ் காரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சேஃப்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்ளை ஆகிறதுட்டும் அண்ட் ஃப்ரண்ட்டில் யாராச்சும் இமீடியட்டாக ஒரு வெஹிக்கிள் வந்து டக்குன்னு கட் அடிக்கிறாங்கன்னா நம்ம வண்டியை வந்து சடன் ஸ்டாப் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது இந்த ப்ரீமியம் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ப்ரீமியம் கார்ஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் அப்படின்றது செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வால்வோ கார்லேயும் பார்த்திங்கன்னா அண்டுலேஷன்லாம் வந்து அந்தளவுக்கு செம்மையாக வந்து மேனேஜ் பண்ணுது. எந்த ஒரு பள்ளம் மேட்லலாம் போனீங்கன்னா அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஹைவேஸில் போகும்போதும் ஹைவே ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஹைவேஸில் போகும்போது கூட மெயின்டைன் ஆகுது. பட் எங்கேயுமே ஸ்டெபிலிட்டி வந்து லூஸ் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் ப்ரீமியம் காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் குறைபாடு அப்படின்றது இருக்காது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வீல்லையுமே உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து இதை ஹைப்ரிட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சில எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் பிரேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நமக்கு வந்து ஏபிஎஸ் சிஸ்டம் அண்ட் இபிஎஸ் எல்லாமே பிரேக்கிங்கில் இருக்கிற எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து இருக்குது, எக்யூப்டாக இருக்குது. பிரேக்கிங் வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர். இன்னொன்று நேவிகேட் பண்ணுறதை நம்ம ஆன் ஸ்க்ரீன் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 12 இன்ச் டிரைவர் டிஸ்பிளே. அதில் நம்மளோட கூகுள் மேப் வந்து டைரக்ட் விசிபிலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட்டில் திரும்பி மேப்பை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு டிரைவர் விசிபிலிட்டிலேயே நமக்கு வந்து மேப் இருக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது ப்ரீமியம் கார்ஸில் நம்ம நிறைய பார்க்க முடியுது. 12 இன்ச்சு டிஸ்பிளே இருக்கிறதுனால பியூர் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சும்மா ப்ரீமியமாக பட்டைய கலப்புது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் மேப்பை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ போகுது அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்ரி இருக்குது, எவ்வளோ வாட்ஸ் வந்து பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்றது பார்க்க முடியுது. லேன் அசிஸ்ட் போட்டிருந்தால் அந்த லேன் அசிஸ்ட் சிம்பிளும் நமக்கு காட்டுது. ஸோ அந்த மாதிரியான சில மைன்யூட் டீட்டெயில்ஸும் நம்மளால் அந்த 12 இன்ச் டிரைவர் டிஸ்பிளேல பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா இது வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. 360 டிகிரி கேமரா இருக்கிறதுனால நமக்கு இந்த 360 டிகிரி கேமரா வெறும் ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும் இல்லை டைட் ஸ்பேஸில் நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த 360 டிகிரி கேமராவை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு டிராஃபிக் க்ரௌடடான டிராஃபிக், இப்போ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடடான டிராஃபிக் அப்படின்னு பாருங்கள். இந்த க்ரௌடடான டிராஃபிக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் ஏதாச்சும் வண்டி வருது அப்படின்னா சென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு 360 டிகிரியில் காமிக்குது பக்கத்தில் எந்த வண்டி இருக்குது அப்படின்றது. ஸோ ரொம்ப பக்கத்தில் வர வண்டியை வந்து நமக்கு ஒரு அலர்ட் காமிக்குது. எந்த இடத்துல ரொம்ப பக்கத்தில்
பக்கத்தில் வண்டி வந்து க்ளோஸரில் இருக்குது அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஸோ ஒரு நெக் டு நெக் போகும்போது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஒரு 360 டிகிரியில் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு அவேர்னஸ் இருக்கும். எந்த வண்டி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்கான அவேர்னஸும் நமக்கு கொடுக்குது அப்படின்றதுனால ரொம்ப சேஃப்டியாக நம்மளால் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக நம்மளால் டிராஃபிக்கில், அதுவும் நெக் டு நெக் டிராஃபிக்லலாம் ஓட்ட முடியும். ஸோ அதுக்காகவே இந்த சினாரி அமைஞ்சது. நான் கிட்டத்தட்ட அந்த திருமங்கலம் ரோட்டில் போகும்போது ஹெவி டிராஃபிக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு 4 வண்டி, பேக்கில் ஒரு வண்டி, அப்படியே க்ளோஸில் வண்டி வந்து பீப் அடிச்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்தில் வண்டி இருக்குது, பக்கத்தில் வண்டி இருக்குது அப்படின்றேன். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம டிரைவர்ஸ் எப்படி ஓட்டுவாங்க அப்படின்றது சொல்லலாம். இதை வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, இன்க்ளூடிங் வண்டியில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோடு வருது. அது அடிஷ்னல் பேக்கேஜ் நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி தான் இன்க்ளூடிங் மோட்டார்ஸோடு வரும். அண்ட் நீங்கள் பேட்டரிக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே 8 இயர்ஸ் அண்ட் 1,60,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. இது வந்து மாடியூல் பேட்டரி பேக் அப்படின்றாங்க. மாடியுலர் பேட்டரி பேக்னா சிங்கிள் பேட்டரி யூனிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த மாடியூலில் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பேட்டரியில் ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டபிள் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 3.5 கிலோவாட் போர்ட்டபிள் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜர் வந்து 11 கிலோவாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 6 to 7 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 ஆப்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் டிசி சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. டிசி சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10% 80% சார்ஜ் ஆகிறதுக்கு வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. இந்த வால்வோ XC40 ரீசார்ஜோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் ப்ரைஸு உங்களுக்கு 63,12,000 rupees வருது. இது ப்ரைஸ் வைஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸாக இந்த ப்ரைஸ் அப்படின்றது அஃபோர்டபிலிட்டி ஹையர் எண்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் வால்வோ இஸ் அ ப்ரீமியம் பிராண்ட். அவங்களோட கார்ஸுமே ப்ரீமியம் பிராண்டு தான். ஸோ அதோட ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்யூவி டைப்பில் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் கார் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் ஒரு பையிங் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஓகே, ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.